ஜொகூர் ஜயா பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற தம்பதியரை தனது வாகனத்தால் மோதியதுடன் அவர்களை கொலை செய்ய முயன்றதாக கூறப்படும் 18 வயது இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் போது சந்தேக நபர் தான் ஓட்டி வந்த டொயோட்டா அல்ஃபாட் வாகனத்தால் தம்பதியரை மோதியதோடு பின்னர் வாகனத்தை அதிவேகமாக பின்னோக்கி செலுத்திய போது அது அருகில் இருந்த வாய்க்காலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. தங்களின் வழித்தடத்தை மறைத்ததாக கூறி அந்த தம்பதியரை பார்த்து அந்த இளைஞர் ஒலி எழுப்பியதால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த இளைஞர் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் கணவர் காயமடைந்ததுடன் அவர் வாகனத்தை பின்னோக்கி செலுத்திய போது மனைவியும் இழுத்துச் செல்லப்பட்டு காயமடைந்தார். தற்போது இருவரும் சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திலிருந்து தனது வாகனத்தை மீட்டு தப்பிச் சென்ற அந்த இளைஞர் இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து மறுநாள் இரவு 9:40 மணியளவில் பிடிபட்டார். முதற்கட்ட விசாரணையில் அவர் இந்த சம்பவம் குறித்து பொய் புகார் அளித்திருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது கொலை முயற்சி, குற்றவியல் மிரட்டல், பொது இடத்தில் சண்டையிடுதல், பொய் தகவல் அளித்தல் மற்றும் கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது அந்த இளைஞர் 7 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜி. விக்ரமாதித்தன் விக்டர் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.